Hello friends. So in the video la naan NDA net exam kaana computer science paper 2 la varakuriya DBMS ude important tricks பத்தி நான் சொல்ல போறேன். So என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2 minutes 3 minutes தான் வீடியோ இருக்கும். நீங்க என்னுடைய வீடியோ சீரிஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து better understanding கிடைக்கும். So that உங்களுக்கு NDA net June 2020 கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிபிஎம்எஸ்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நார்மலைசேஷனும் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை பற்றி நான் நல்லா மேட்சர் உங்களுக்கு பண்ணி விட போகிறேன். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன? சார்ந்து இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கான சிம்பிள். இதுதான் A gives B அப்படின்னு இருக்குது. தட் இஸ் A implies Bன்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்? B is dependent on Aன்னு அர்த்தம். B is dependent on A. A ஒரு attribute, B ஒரு attribute. இதே மாதிரி நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இங்கே பாருங்க, staff implies ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டாஃப்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், ஸ்டூடெண்ட்ங்கிறது இன்னொரு ஆட்ரிபியூட். அப்போ ஸ்டூடெண்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஸ்டாஃப்னு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜ் கிவ்ஸ் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். டேட் ஆஃப் பர்த் எப்பவுமே ஏஜை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அப்போ இது தப்பு. இந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தப்பு. அதே நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கிவ்ஸ் ஏஜ் இப்படி எழுதுறேன்னா ஏஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? டேட் ஆஃப் பர்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இது வந்து சிம்பிள் கான்செப்டுங்க, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒரு 3 விஷயம் நமக்கு பேசிக்காக தெரியணும். என்னென்ன 3 விஷயம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரிவியல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ரெண்டாவது வந்து நான் ட்ரிவியல் அப்படின்னா என்னன்னு தெரியணும், நான் ட்ரிவியல். மூணாவது வந்து செமி ட்ரிவியல். ஓகேவா? ட்ரிவியல், நான் ட்ரிவியல், செமி ட்ரிவியல். சரி, இப்போ ட்ரிவியல்னா என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரிவியல்? ட்ரிவியல்னா என்னன்னு தெரியுமா? ஓகே, நானே சொல்றேன். ட்ரிவியல் அப்படின்னு சொன்னா நாட் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். நான் ட்ரிவியல் அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். செமி ட்ரிவியல் அப்படின்னா இந்த ரெண்டுமே சேர்ந்ததுன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் பிளஸ் நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ ட்ரிவியல் பாருங்களேன். ட்ரிவியல்ல என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் கிவ்ஸ் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரோ மார்க்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ஏரோ மார்க்குக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் சேமாக இருக்கணும். இது பேர் தான் ட்ரிவியல். மறுபடியும் சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவலன்ட் டு ரைட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிவியல். அப்போ நான் ட்ரிவியல்னா என்ன சார்? வெரி வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இம்ப்ளைஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ். இப்போ பாருங்களேன், கிளாஸ் நேம் வேற, ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இருக்கிறது வேற. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு த ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இது வேற இது வேறையா இருந்துச்சுன்னா அது பேர் தான் நான் ட்ரிவியல், விச் இஸ் நத்திங் பட் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். இது நாட் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸோ மூணாவது பார்ட் பார்க்க போறோம். மூணாவது பார்ட் என்ன சொன்னேன் நான்? செமி ட்ரிவியல்னு சொன்னேன். செமி ட்ரிவியல்னா என்ன சொன்னேன்? ட்ரிவியல் பிளஸ் நான் ட்ரிவியல் அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் ட்ரிவியல் பிளஸ் நான் ட்ரிவியல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, எஸ்ஐடி gives எஸ் நேம் கமா எஸ்ஐடி அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்களேன், எஸ்ஐடி gives எஸ் நேம்ங்கிறது வந்து நான் ட்ரிவியல், அதே எஸ்ஐடி gives எஸ்ஐடி அப்படிங்கிற ட்ரிவியல் இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன் ட்ரிவியல் பிளஸ் நான் ட்ரிவியல். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, எஸ்ஐடி gives எஸ் நேம் அப்படிங்கிறது ஒரு செட்டு. நான் டீகம்போஸ் பண்றேன். மறுபடியும் எஸ்ஐடி gives எஸ்ஐடிங்கிறது இன்னொரு செட்டு. இது பாருங்க, இது வந்து நான் ட்ரிவியல்,
இது வந்து ட்ரிவியல். அப்போ இந்த ட்ரிவியலும் நான் ட்ரிவியலும் சேர்ந்தது தான் என்னது செமி ட்ரிவியல். அப்போ நீங்கள் வந்து நார்மலைசேஷன் கான்செப்ட்டு அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நீங்கள் போகணும்னா இந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போக முடியாது. ஐ ரிப்பீட், there are 3 things: ட்ரிவியல், நான் ட்ரிவியல், செமி ட்ரிவியல். ட்ரிவியல்னா என்னங்க? நாட் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி நான் ட்ரிவியல்னா என்னன்னு சொன்னேன் நான். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், வேற வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி செமி ட்ரிவியல் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரிவியல் ப்ளஸ் நான் ட்ரிவியல். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா?